நீங்கள் அதிகமாக யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். முன்னலாம் நம்ம எந்த செலவு பண்ணாலும் காசை வந்து பர்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு காசும் கொடுக்கும்போது ஐயோ இதுக்கு இவ்வளோ காசு போதே அப்படின்ட்டு. இப்போல்லாம் யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்த பிறந்து சுலபமாக போச்சு. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்கணும் பார்க்குறதில்ல, எவ்வளோ பேலன்ஸ் நம்ம செலவு பண்ணுறோன்னு தெரியறதில்ல. நம்ம பாட்டுக்கு வாங்க வேண்டிய பொருளை வாங்கி தள்ளிகிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலை விசிட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1லேருந்து நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ், கட்டுப்பாடுகள் வரப்போகுது. ஸோ என்னென்னா நம்ம இந்தியாவில் வந்து கடந்த 2 வருஷமாக யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து ஒரு நாளைக்கு சராசரியாக 60 கோடி வரைக்கும் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கோம். ஸோ எல்லா வணிகர்கள் வந்து சாதாரண பயனாளர்கள் வரைக்கும் எல்லாருமே யூபிஐ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து அதிகமானபடியாக எல்லாருமே யூபிஐ யூஸ் பண்ணுறதுனால ஸோ அதுக்கு வந்து சில கட்டுப்பாடுகள் விதிக்கலாம். ஸோ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து இந்த யூபிஐ இது எல்லாமே பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரு கட்டணம் மாதிரி வசூலிக்கலான்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் நாம் இதுக்கு மேலே கவனமாக பயன்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 25 முறை தான் பயன்படுத்த முடியுன்றது ஆகஸ்ட் 1 வந்து யூபிஐக்கு வந்து அமலுக்கு வரப்போகுது. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோன்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு 3 முறை தான் நம்மளால் செக் பண்ண முடியும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷனும் வரப்போகுது. ஏன்னா பேமெண்ட் அவங்களுக்கு போயிடுச்சா இல்லையா நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு 3 டைம்ஸ் மட்டும் தான் பார்க்குற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களாம். ஏன்னா வந்து அவங்களோட சேவையை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரதா சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு பேலன்ஸ் செக் வந்து மல்டிபிள் டைம்ஸ் பண்ண முடியாது. அது வந்து ஒரு 50 டைம்ஸ் தான் பண்ண முடியுமா. ஏன்னா நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் பேங்க் உங்களோட பேலன்ஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஸோ அதனால் அவங்களுக்கு மற்ற சேவைகள் எல்லாம் பாதிப்படையலாம். ஸோ உங்களுக்கு இது ரெஸ்பான்ஸ் தரல. அதனால் இதை குறைக்கிறதுக்காக பர் டேக்கு நீங்கள் ஒரு 50 டைம்ஸ் தான் பேலன்ஸ் செக் பண்ண முடியுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொண்டு வர போகிறாங்க. அது இல்லாமல் இப்போ என்னென்னா நம்ம ஆர்பிஐயோட ஆளுநர் வந்து சஞ்சய் மல்கோத்ரா என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து இப்போ உலக லெவலில் வந்து எல்லாருமே வந்து இந்தியாவில் அதிகமாக வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரணமாக 1000 கோடி வரைக்கும் டிரான்சாக்ஷன் நடக்குது மாதத்துக்கு அப்படின்ற அளவுக்கு வந்ததுனால அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து என்னென்னா அவங்களுக்கு அது மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வரும். அதனால் வந்து அதுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுனால ஸோ காஸ்ட்டு போட போகிறத சொல்ல போகிறாங்க. இது எப்படின்னா நம்மளுக்கு ஜியோக்காரன் வந்து ஃபஸ்ட்டு சிம்மு கொடுக்கும்போது 4G நெட்டு ஃப்ரீன்னு கொடுத்து நம்மளை பழக வச்சு கொஞ்ச நாள் யூஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு அடிமையாக்கி அதுக்கப்புறம் எப்படி இப்போ வந்து 1000 ருபீஸ் நீங்கள் 3 மந்த்ஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி கொண்டாந்து இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ நீங்கள் யூபிஐக்கு அடிமையானதுக்கு அப்புறம் இப்போ வந்து அதுக்கு சார்ஜஸ் போட போகிறாங்க. இப்போ நீங்கள் யூபிஐ இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டீங்க. அதனால் இப்போ அதுக்கு சார்ஜஸ் போட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் தான். சரி, எத்தனை பேர் வந்து இதுக்கு ஆல்டர்னேட் ஐடியாஸ் வச்சுருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைப்பா நான் பழைய மாதிரி காசு கொடுத்தே நான் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறேன்னா மறக்காமல் சொல்லுங்கள். எல்லாரையும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனல் விசிட் பண்ணுறதுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.